Friends, நம்ம இந்த வீடியோல டெஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 9ல இருந்து பார்க்கலாம். a plus b is equal to 3, ab is equal to 5. அப்போ a cube plus b cube என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த சம் இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. a plus b is equal to 3 அப்படின்றத cube on both side பண்ணுங்க. cube on both side பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து a plus b the whole cube, இது வந்து 3 cube மாறிடும். a plus b the whole cube எப்படி எழுதிக்கலாம் நம்ம ஃபார்முலா படி? a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு எழுதிடலாம். இந்த பக்கம் 3a cube பண்ணும்போது 27 கிடைச்சிடும். நம்மளுக்கு a cube plus b cube ஓட வேல்யூ தெரியாது. மொரோவர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியும். இந்த 3 மல்டிபிள் பை abக்கு பதிலாக கொஸ்டின்ல 5 கொடுத்துருக்காங்க. 5 மல்டிபிள் பை a plus bக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க. திருப்பி இங்க 3 ஈக்குவல் டு 27. ஸோ a cube plus b cube plus 3 3s are 9, 9 5s are 45 equal to 27 அப்படின்னு கிடைக்குது. plus 45 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? minus 45 ஆயிடும். அப்போ 27 minus 45 அப்படின்னு எழுதிடலாம். மைனஸ் பண்ணும்போது 18. பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால minus 18 அப்படின்னு போட்டிருக்கணும். அதான் உங்க கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். x squared minus px plus 28 வந்து x minus 4 into x minus 7க்கு ஈக்குவலா இருந்தா அந்த p என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணாலே போதும். x minus 4ஐயும் x minus 7ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. மேம் எனக்கு ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா தெரியாதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. x into x வந்து x squared, x into 7 வந்து minus 7x. அப்புறம் 4ல பண்ணும்போது minus 4x, minus 4ம் 7ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது plus 28ன்னு கிடைச்சிரும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு? x squared minus 11x plus 28ன்னு கிடைச்சிருக்கு. கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? x squared minus px plus 28ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல pக்கு நேரம் என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. pக்கு நேரம் 11 வருது. மைனஸ்க்கு மைனஸ் போயிடும், xக்கு x போயிடும். அப்போ pக்கு நேரம் 11 மட்டும் தான் வந்திருக்கு. 11 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். The smallest number of 3 consecutive numbers is x minus 2. 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா அடுத்தடுத்த நம்பர் 3 நம்பர் எடுக்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து x மைனஸ் 2வா இருந்தா இதுல வர இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் யாருன்னு கேக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5 அப்படின்றது கான்சிக்யூட்டிவ் நம்பர், அடுத்தடுத்த நம்பர். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் வரைக்கும் என்ன பண்ணணும்? +1 பண்ணணும். 3ல இருந்து +1 பண்ணா 4 வரும். 4 கூட +1 பண்ணா 5 வரும். அப்பதானே கண்டினியூஸ் நம்பர் கிடைக்கும். அப்போ கண்டினியூஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா +1 பண்ணும். இப்போ x மைனஸ் 2 கூட ஒரு +1 பண்ணும்போது x minus 2 plus 1 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து x minus 1. ஏன்னா இது ரெண்டு சப்ட்ராக்ட் ஆயிடும். அப்போ x minus 1 கூட ஒரு +1 ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்கும். -1 +1 கட் ஆயிடும். அப்போ தேர்ட் நம்பர் யாரு? x தான். அப்போ x minus 2ன்றது ஃபர்ஸ்ட் நம்பரா இருந்தா அதுக்கு முன்னாடி x minus 1, அதுக்கு முன்னாடி நமக்கு x தான் வரும். x தான் உங்க கரெக்ட் ஆன்சர். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் அஃபிஷியல் கீ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. y is equal to 5x always pass through dash அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைன் வந்து எப்பவுமே கிராஃப்ல எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும் கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சின்னதா ஒரு கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்களேன். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா 5 into 0, ஒய்யோட வேல்யூவும் 0 தான் கிடைக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா 5 1s are 5. இப்போ எக்ஸுக்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா 2s are 10. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். நம்பர் பெருசாக வேல்யூ பெருசாகும். இப்போ நான் -1 எடுக்கிறேன் எக்ஸுக்கு அப்படின்னா எனக்கு இங்கே -5 கிடைக்கும். இப்போ கிராஃப்ல இதை ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் 1, ஒய் ஆக்சிஸ் 5, 2ம் 10ம் இப்படி போகும். -1 எடுக்கும்போது -5, 0,0 இருக்கு. ஸோ இதுதான் இந்த y is equal to 5xன்ற கிராஃப். இது எப்பவுமே ஆரிஜின் வழியா தான் பாஸ் ஆகும். நம்மளுக்கு கீழே இருக்க ஆப்ஷன்ல 0,0ன்ற பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இந்த கியூப் ரூட் ஆஃப் 6th ஃபிபனாசி நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிபனாசி நம்பர்ஸ் எழுதுங்க. ஃபிபனாசி நம்பர் எழுதுறதுக்கு முதல்ல 2 நம்பர் 2 1 போடணும். அப்புறம் 1 ஆட் பண்ணி 1 + 1 2ன்னு போடணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர் 1 2 ஆட் பண்ணி 3, 2 3 ஆட் பண்ணி 5, 3 5 ஆட் பண்ண 8. இதான் ஃபிபனாசி நம்பர். இதுல 6th ஃபிபனாசி நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th. இதான் 6th ஃபிபனாசி நம்பர் 8. இந்த 8க்கு கியூப் ரூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 8 கேட்டிருக்காங்க. 8 வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 3 தடவை 2 வரும். 2 × 2 × 2ன்னு. கியூப் ரூட்னா 3 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் ஒரு தடவை ரூட்ல இருந்து வெளில வந்துடும். 2ன்றதான் உங்க கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 14th question. In a triangle ABC, ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதில் B வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரினா ஒரு எல் ஷேப் எல் போட்டு ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் 90 டிகிரி வரும். B வந்து 90 டிகிரியில இருக்கு.
தென் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ஏபிசி வந்து எங்க லை ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 வெர்டெக்ஸ்ல இருந்தும் ஆல்டிடியூட் வரையணும். அவங்க மீட் பண்ற இடத்துல தான் நம்மளோட ஆர்த்தோ சென்டர் வரும். ஆல்டிடியூட்னா ஹைட்னு அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரி லைன் வரைஞ்சோம்னா இங்க தான் வரும். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து 90 டிகிரி லைன் வரைஞ்சா இங்க தான் வரும். அதே மாதிரி இதுல இருந்து நம்ம 90 டிகிரி லைன் வந்து இவங்களுக்கு வரையும்போது இங்க வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 3 பேரும் எங்க மீட் பண்றாங்கன்னு பாருங்க. பில தான் மீட் பண்றாங்க. அப்ப பி தான் இவங்களோட ஆர்த்தோ சென்டர். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டர் அது எங்க ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அங்க தான் வரும். ஸோ ஆர்த்தோ சென்டர் வந்து பி தான். ஸோ பி தான் உங்க கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க ஏபிசி பிக்யூ ஆர் ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏயோட வேல்யூ 63 டிகிரி, பியோட ஆங்கிள் வந்து 57. அப்போ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இங்க வர முதல் ஆல்பபெட் ஏ வந்து இங்க இருக்க பிக்கு ஈக்குவல், பி வந்து கியூக்கு ஈக்குவல், சி தான் ஆருக்கு ஈக்குவல். நமக்கு ஆறு தானே கேட்டாங்க. அப்ப இந்த சியை தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். சியை கண்டுபிடிச்சா ஆறு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்ன, ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 தான் வரும். இப்ப ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏபிசி 3 பேரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 180 தான் கிடைக்கும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். இதுல அவங்க கொடுத்திருந்த ஏயும் பியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏ வந்து 63, பி வந்து 57, ஆங்கிள் சி மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆங்கிள் ஆரை டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டேட்டா இல்ல. ஸோ சியை கண்டுபிடிச்சு சிக்கு ஆர் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 120 டிகிரி வருது. பிளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180. பிளஸ் 120 ஈக்குவல் தானே, அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்ப ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆங்கிள் சி வந்து 60. ஆங்கிள் சி 60னா சிக்கு அதே கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல இருக்க ஆர் கூட டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும்? 60 தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆர் வந்து 60 டிகிரி. 60 டிகிரி நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் வந்து 8,10 இருக்கு. 8க்கும் 10க்கும் காமன் டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குல்ல, ரெண்டுமே 2 டேபிள்ல வரும். 4s ஆர் 5s ஆர் காமன் டேபிள் 2 இருக்கிறதுனால இவங்க கோ பிரைம்ஸ் கிடையாது. 8க்கும் 12க்கும் பாருங்க 4 டேபிள் காமனா இருக்கு. அப்போ அவங்களோட HCF 4 இருக்கிறதுனால இதுவும் பிரைம் கோ பிரைம்ஸ் கிடையாது. 8 and 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8க்கும் 15க்கும் காமன் டேபிள்ஸ்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த 3 டேபிள்ல 15 வரும், 8 வராதுல. அப்ப 8,15 தான் நம்மளோட கோ பிரைம்ஸ். 8,18 வராது. ஏன்னா 2 பேருமே 2 டேபிள்ல வருவாங்கல்ல. அப்ப இதுவும் கிடையாது. அதாவது கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களோட HCF வேல்யூ 1 இருக்கணும். அவங்களோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 1 தான் இருக்கணும். அப்பதான் அவங்கள கோ பிரைம்னு சொல்ல முடியும். அப்ப 8க்கும் 15க்கும் தான் அந்த மாதிரி பார்க்கும்போது HCF 1 வருது. ஸோ அதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. இஃப் டூ ஆங்கிள்ஸ் போத் ஆர் காங்குரண்ட். போத் ஆர் காங்குரண்ட்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது ஒரே ஆங்கிளா இருக்கணும். இப்போ எக்ஸ் அண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 வந்தால் தான் உங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸையும் ஆட் பண்ணும்போது சப்ளிமெண்ட்ரியா இருக்கணும்னா ஆன்சர் 180 வரணும். 1x + 1x ஆட் பண்ணா 2x is equal to 180 கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 2 அங்க எடுத்துட்டு போனா டிவைட் ஆகும். 180/2. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 19 கிடைக்குது. அப்ப 90 அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரும் ரைட் ஆங்கிளா இருக்கும்போது தான் 2 பேரும் காங்குரண்டா இருப்பாங்க. 2 பேரையும் ஆட் பண்ணா 180 வரதுனால உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். இங்க இருக்கு பாருங்க. ரைட் ஆங்கிள்ஸ் அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.